இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்க எல்லோருக்கும் என்னுடைய வணக்கம். ஃபியூச்சர் லைஃப் சேனலில் வேகன்சி வீடியோ பார்க்குறதுக்கு முன்னாடி ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணால் மட்டும்தான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு உடனுக்குடனே கிடைக்கும். அதை பார்த்துட்டு அப்ளிகேஷன் எண்ட் டேட்டுக்கு முன்னாடி உங்களால் அப்ளை பண்ணவும் முடியும். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற வேகன்சி வீடியோ கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா மினிஸ்ட்ரி ஆஃப் ரயில்வேஸ் அனௌன்ஸ் பண்ணியிருக்கிற ஒரு 11,127 வேகன்சிக்கான வீடியோ தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறோம். இந்த 11,127 வேகன்சிக்கான இந்த நோட்டிஃபிகேஷன் ஆக்சுவலாக மார்ச் 2026 வந்துருச்சு. ஸோ ஆனால் அவங்க நோட்டிஃபிகேஷனோ இல்லை அப்ளிகேஷன் லிங்க்கோ இப்போ தான் கொடுத்துருக்காங்க, இதுக்கு முன்னாடி கொடுக்கல. ஸோ அந்த வீடியோ தான் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். இந்த ரெக்ரூட்மெண்ட் பார்த்தீங்கன்னா அசிஸ்டன்ட் லோக்கோ பைலட், ஏஎல்பி அப்படிங்கிற அசிஸ்டன்ட் லோக்கோ பைலட். இந்த அப்ளிகேஷன் எல்லாமே ஆன்லைன் அப்ளிகேஷன். ஓப்பன் ஆகிறது இன்னைக்கு, அதாவது 15th May 2026. க்ளோஸ் ஆக போகிறது 14th June 2026. அப்ளிகேஷன் விண்டோ 16th June வரைக்கும் ஓப்பனாக இருக்கும். உங்களோட அப்ளிகேஷனில் ஏதாவது மாடிஃபிகேஷன் கரெக்ஷன் பண்ணணும் அப்படின்னா அந்த விண்டோ 17th Juneலேருந்து 26th June வரைக்கும் ஓப்பனாக இருக்கும். ஸோ அப்ளிகேஷன் ப்ராசஸ் இந்த டேட்டோட முடிஞ்சிடும். அதை தவிர இந்த அசிஸ்டன்ட் லோகோ பைலட் அப்படின்றது 7th பே கமிஷனுக்கு கீழே லெவல் 2ல் வரும். இனிஷியல் பேவாக 19,900 இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. மெடிக்கல் ஸ்டாண்டர்ட் A1 மெடிக்கல் ஸ்டாண்டர்ட் ஃபுல்ஃபில் பண்ணால் மட்டும்தான் இந்த வேலை கிடைக்கும். ஏஜ் அப்படின்றது 18லேருந்து 30 years வரைக்கும் அப்ளை பண்ணலாம். இது சென்ட்ரல் கவர்மெண்ட் ஜாப் அப்படிங்கிறதுனால ஆஸ் பர் கவர்மெண்ட் நார்ம்ஸ் எல்லா ஏஜ் ரிலாக்ஸேஷனும் உண்டு கேட்டகரி வைஸ். ஸோ நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி டோட்டலாக இந்த அசிஸ்டன்ட் லோகோ பைலட் வேகன்சி 11,127. ஒரே ஒரு ஜாப் மட்டும்தான் ஓப்பன், அது அசிஸ்டன்ட் லோகோ பைலட். டோட்டல் வேகன்சி ஆல் ஓவர் இந்தியா 11,127. ஸோ இந்த ஜாபுக்கு யார் அப்ளை பண்ணக்கூடாதுன்னு ஒரு லிஸ்ட் இருக்கும். அதில் ஃபஸ்ட்டு அவங்க சொல்லியிருக்கிறது, நீங்கள் எக்ஸாம் எழுதி ஃபைனல் இயரில் இருந்து எக்ஸாம் எழுதி ரிசல்ட்டுக்காக வெயிட் பண்ணிட்டுருங்கன்னா அவங்க அப்ளை பண்ண வேண்டான்றதை ஃபஸ்ட்டே சொல்லிட்டாங்க. அடுத்தது பார்த்தீங்கன்னா ஒரு கேண்டிடேட் ஒரு அப்ளிகேஷன் தான் போட்டோம். இதில் வந்து SR அப்படின்ற சதர்ன் ரயில்வே, அதே மாதிரி WR வெஸ்டர்ன் ரயில்வே, சென்ட்ரல் ரயில்வே, இந்த மாதிரி நிறைய ஜோன் இருக்குது. எந்த ஜோனாக இருந்தாலும் நீங்கள் எந்த ஜோன் செலக்ட் பண்ணாலும் ஒரு ஜோனுக்கு ஒரு அப்ளிகேஷன் மட்டும்தான் போட முடியும். ஒரு கேண்டிடேட் ஒரு அப்ளிகேஷன் தான். இன்னொரு ஜோனுக்கு போய் இன்னொரு அப்ளிகேஷன் எல்லாம் போட முடியாது, கண்டிப்பாக ரிஜெக்ட் பண்ணிடுவாங்க. ஆல்ரெடி சொன்ன மாதிரி ஏஜ் அப்படின்றது 18 to 30 years இருக்கவங்க அப்ளை பண்ணலாம். அதே மாதிரி ஒரு ஆக்டிவ் மொபைல் நம்பரும் ஒரு இமெயில் ஐடியும் வேணும். இந்த ஆக்டிவ் மொபைல் நம்பர்லையும் இமெயில் ஐடியும் தான் ஃபர்தர் கம்யூனிகேஷன் எல்லாமே அவங்க பண்ணுவாங்க. ஸோ அது ரெக்ரூட்மெண்ட் ப்ராசஸ் முடிகிற வரைக்கும் நீங்கள் ஆக்டிவாகவும் வச்சுட்ருக்கணும். இது ஒரு ரிட்டன் எக்ஸாமினேஷன், 2 ரிட்டன் எக்ஸாமினேஷன் பேஸ் பண்ணி தான் இந்த செலெக்ஷன் அப்படின்னு இருக்க போகுது. ஸோ இந்த எக்ஸாமினேஷனுக்கு நெகட்டிவ் மார்க்கிங் இருக்கா அப்படின்னு கேட்டிங்கன்னா ஆமாம், நீங்கள் நெகட்டிவ் மார்க்கிங் இருக்குது. 1/3 ஆஃப் த மார்க் வந்து ராங் ஆன்சர்ஸ்க்கு மைனஸ் பண்ணுவாங்க. ஆனால் இதுலேயே CBT 1லேயும் CBT 2ல் தான் இந்த ப்ராசஸ். பட் கம்ப்யூட்டர் பேஸ்ட் ஆப்டிடியூட் டெஸ்ட்டுன்னு ஒன்று இருக்குது, அதில் நெகட்டிவ் மார்க்கிங் கிடையாது. அதே மாதிரி RRBயில் RRCலேருந்து ஏதாவது ஒரு காரணத்துக்காக உங்களை டிபார் பண்ணியிருக்காங்க அப்படின்னா அவங்க அப்ளை பண்ண வேணாம்னு சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி சென்ட்ரல் கவர்மெண்ட், ஸ்டேட் கவர்மெண்ட், பப்ளிக் லிமிடெட் கம்பெனி, இந்த மாதிரி கம்பெனிஸ்லேருந்து ஏதாவது ஒரு காரணத்துக்காக டிஸ்மிஸ் ஆகிருந்தால் அவங்களும் அப்ளை பண்ண தகுதி இல்லாதவங்க அப்படின்றத சொல்லியிருக்காங்க. ஒரு அப்ளிகேஷனுக்கு மேலே போட்டுறாதீங்க, போட்டால் உங்களோட எல்லா அப்ளிகேஷனும் ரிஜெக்ட் பண்ணிடுவாங்க. அதே மாதிரி ஃபஸ்ட்டு இந்த RRBயை பொறுத்த வரைக்கும் ஃபஸ்ட்டு ரெஜிஸ்ட்ரேஷன் அப்படின்னு ஒரு இது க்ரியேட் பண்ணணும், லாகின் ஐடி க்ரியேட் பண்ணணும். இதுக்கு முன்னாடி நீங்கள் RRB வந்து அப்ளிகேஷன் ஏதாவது போட்டிருந்தீங்க அப்படின்னா அந்த லாகின் ஐடி பாஸ்வேர்டு வச்சே யூஸ் பண்ணியே இதையும் அப்ளை பண்ண முடியும். பட் இதுதான் ஃபஸ்ட் டைம் அப்படின்னா நீங்கள் ஒரு லாகின் ஐடி பாஸ்வேர்டு வந்து க்ரியேட் பண்ணணும். அதுக்கு உங்களோட நேம், உங்கள் அப்பா அம்மா பேர், டேட் ஆஃப் பர்த்து, இது எல்லாமே ஃபீட் பண்ணால் தான் உங்களுக்கு வந்து அந்த லாகின் ஐடி கிடைக்கும். அதுவும் அந்த நீங்கள் ஃபீட் பண்ணுறது உங்கள் SSC, SLC, மெட்ரிகுலேஷன், 10th எக்ஸாம் சர்டிஃபிகேட்க்கு ஈக்குவலண்ட்டாக இருக்கணும். எந்த ஸ்பெல்லிங் மிஸ்டேக்கோ இல்லை ஏதாவது வேரியேஷனும் இருக்கக்கூடாது. இருந்தால் உங்களுக்கு அந்த உங்கள் அப்ளிகேஷனுக்கும் க்ரியேஷனுக்கும் டிஃப்ரென்ஸ் இருந்தாலும் உங்களுடைய கேண்டிடேச்சர் வந்து கேன்சல் ஆக வாய்ப்பு இருக்குது. அதே மாதிரி நீங்கள் SC ST கேண்டிடேட்டாக இருந்தால் அப்ளிகேஷன் போடும் போதே ஃப்ரீ ட்ரெயின் ட்ராவலுக்கான ஆப்ஷன் இருக்கும், அதை கிளிக் பண்ணிடுங்க. ஸோ உங்களுக்கு வந்து எக்ஸாம் எழுதுறதுக்கும் சரி, டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷனுக்கும் சரி, மெடிக்கல் எக்ஸாமினேஷனுக்கும் சரி, உங்களுக்கு வந்து ஒரு ஸ்லீப்பர் கிளாஸ் ரயில்வே உங்களோட கம்யூனிகேஷன் அட்ரஸ்லேருந்து அவங்க சொல்கிற இடத்துக்கு போகிறதுக்கான அந்த ட்ரெயின் டிக்கெட் வந்து உங்களுக்கு ஃப்ரீ பண்ணி தருவாங்க. அதுக்கு நீங்கள் உங்கள் கம்யூனிட்டி சர்டிஃபிகேட்டை ப்ரொடியூஸ் பண்ணணும்.
அதே மாரி நான் ஏற்கனவே வந்து கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா கீழ இருக்கனால ஏஜ் ரிலாக்சேஷன் எல்லாமே இருக்குன்னு சொல்லியிருந்தேன். ஸோ அதுபடி பார்த்தா எஸ்சி, எஸ்டி கேண்டிடேட்க்கு 5 இயர்ஸும், ஓபிசி நான் கிரீமில இருக்க 3 இயர்ஸும், அதே மாரி எக்ஸ் சர்வீஸ் மேன் அன்ரிசர்வ்ட் இடபிள்யூஎஸ் கேட்டகரியா இருந்தா 3 இயர்ஸும், அதே எக்ஸ் சர்வீஸ் மேன் ஓபிசி, என்சிஎல்ல இருந்தா 6 இயர்ஸும், எக்ஸ் சர்வீஸ் மேன் எஸ்சி, எஸ்டியா இருந்தா 8 இயர்ஸும் ரிலாக்ஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதே மாரி குரூப் சில இப்ப ரயில்வேல நீங்க ஏதாவது ஒர்க் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னா, ஒரு 5 வருஷம் 3 வருஷம் சர்வீஸ் முடிச்சிருக்கீங்க அப்படின்னா, அந்த கேண்டிடேட் அன்ரிசர்வ்ட் இடபிள்யூஎஸ்ஸா 40 இயர்ஸ் வரைக்கும் அப்ளை பண்ணலாம். ஓபிசி, என்சிஎல்ல இருந்தா 43 இயர்ஸ் வரைக்கும் அப்ளை பண்ணலாம். அதே கேண்டிடேட் எஸ்சி, எஸ்டியா இருந்தா 45 இயர்ஸ் வரைக்கும் அப்ளை பண்ணலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதே மாரி உங்களுக்கு பார்த்தீங்கன்னா, ஃபீமேல் கேண்டிடேட் விடோடு விடோயர், டைவோர்ஸ்டு இவங்க எல்லாமே வந்துட்டு அன்ரிசர்வ்ட் இடபிள்யூஎஸ் கேட்டகரியா இருந்தா 35 இயர்ஸ் வரைக்கும் உமன்ஸ் அப்ளை பண்ணலாம். ஓபிசி, என்சிஎல்ல இருந்தா 38 இயர்ஸ் வரைக்கும், எஸ்சி, எஸ்டியா இருந்தா 40 இயர்ஸ் வரைக்கும் அப்ளை பண்ணலாம். பட் இதே வந்து உங்களுக்கு வந்து நீங்க ஒருவேளை விடோலாம் கிடையாது, நான் டைவர்ஸி எல்லாம் கிடையாது அப்படின்னு சொன்னீங்கன்னா, நான் முன்னாடி சொன்ன மாரி எஸ்சி, எஸ்டி இருந்தா 3 இயர்ஸ் ரிலாக்சேஷன் அந்த மாரி நான் ஒரு லிஸ்ட் சொல்லியிருந்தேன்ல, அத வந்து நீங்க அப்ளை பண்ணிக்கலாம். ஸோ இந்த மாரியான ஏஜ் ரிலாக்சேஷன் எல்லாமே குடுத்துருக்காங்க. அது ஃபீஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரூ. 500 ஃபீஸு. இந்த ரூ. 500லும் நீங்க ஃபர்ஸ்ட் ஸ்டேஜ் சிபிடி அதாவது முதல்ல எழுதுற கம்ப்யூட்டர் பேஸ்ட் டெஸ்ட்டை நீங்க எழுதிட்டீங்க, அட்டெண்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னா ரூ. 400 உங்களுக்கு உங்க அக்கவுண்ட்டுக்கே ரீஃபண்ட் வந்துரும். ஸோ அப்படி பார்த்தா உங்களுக்கு அப்ளிகேஷன் ஃபீஸ் அப்படின்றது ₹100 தான். ஃபர்ஸ்ட்டு நீங்க ரூ. 500 கட்டினாலும் உங்களுக்கு ரூ. 400 ரீஃபண்ட் ஆயிடும். ஆனா இதே எஸ்சி, எஸ்டி, எக்ஸ் சர்வீஸ்மேன், ஃபீமேல், டிரான்ஸ்ஜெண்டர் அதே மாரி இபிசி அப்படிங்கிற மைனாரிட்டி எக்கனாமிக்லி பேக்வர்ட் கிளாஸஸ் இவங்களுக்கு ₹250 தான் ஃபீஸு. இந்த ₹250யும் ஃபுல்லாவே ரீஃபண்ட் ஆயிடும். அவங்க கம்ப்யூட்டர் பேஸ்ட் டெஸ்ட் வந்து ஃபர்ஸ்ட் ஸ்டேஜ் எழுதினாங்கன்னா. ஸோ அப்படி பார்த்தா எஸ்சி, எஸ்டி, எக்ஸ் சர்வீஸ்மேன், ஃபீமேல், டிரான்ஸ்ஜெண்டர் இவங்களுக்கெல்லாம் ஃபீஸே கிடையாதுன்னு அர்த்தம். ஸோ இதை தவிர மற்ற கேட்டகரியில் இருக்கவங்க ரூ. 500 ஃபீஸ் கட்டினா ஃபர்ஸ்ட் ஸ்டேஜ் எக்ஸாம் எழுதினோம்னா உங்களுக்கு ₹400 ரீஃபண்ட் ஆயிடும். நோ அப்ஜெக்ஷன் சர்டிஃபிகேட் யாரெல்லாம் கொடுக்கலான்னா யாரெல்லாம் கொடுக்கணும்னா சென்ட்ரல், ஸ்டேட் கவர்மெண்ட்டு அதே மாதிரி இப்போ ஏதாவது ஒரு இதில் வந்து நீங்கள் ட்ரைனிங் போயிட்டுருக்கீங்க அப்படின்னாலோ, பப்ளிக் செக்டாரில் இருக்கீங்க அப்படின்னாலோ அவங்க வந்து நீங்கள் அப்ளிகேஷன் போடுங்க. பட் ப்ராப்பர் சேனல் மூலமாக போடுங்க. அதே மாதிரி டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன் அப்போ வித்தவுட் ஃபெயில் நீங்கள் வந்து என்ஓசி அப்படிங்கிற நோ அப்ஜெக்ஷன் சர்டிஃபிகேட் நீங்கள் கொடுத்தே ஆகணும். இல்லைன்னா உங்களுடைய அந்த ரெக்ரூட்மெண்ட் ப்ராசஸையே கேன்சல் பண்ணிடுவாங்க. ஸோ இந்த ரெக்ரூட்மெண்ட் அப்படின்றது என்ன ஸ்டேஜஸ் எல்லாம் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு CBT 1 அப்படிங்கிற ஒரு கம்ப்யூட்டர் பேஸ்ட் டெஸ்ட் இருக்குது. இதில் பாஸ் பண்ணி மெரிட்டில் வரவங்களுக்கு செகண்ட் ஸ்டேஜ் CBT 2 அப்படின்னு ஒன்று இருக்குது. இதில் ரெண்டுலேயுமே 1/3 மார்க்கு வந்து நெகட்டிவ் மார்க்கிங் இருக்குது, ரேங்க் ஆன்சருக்கு. இதில் வந்து CBT 2லேயும் மெரிட்டில் வரவங்களுக்கு கம்ப்யூட்டர் பேஸ்ட் ஆப்டிடியூட் டெஸ்ட்டுன்னு ஒன்று இருக்குது. இதில் நெகட்டிவ் மார்க்கிங் கிடையாது. அடுத்தது டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன், மெடிக்கல் எக்ஸாமினேஷன். ஸோ இது இல்லாமல் நீங்கள் வந்து அப்ளிகேஷனில் உங்களோட ரீசன்ட் கலர் பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோகிராஃப் ஒன்று அப்லோட் பண்ணும். அது இல்லாமல் லைவ் ஃபோட்டோ ஒன்று கேப்சர் பண்ணும். அந்த லைவ் ஃபோட்டோ பார்த்தீங்கன்னா நீங்கள் கம்ப்யூட்டர்லேயோ இல்லை லேப்டாப்லேயோ அப்ளை பண்ணும்போது, இல்லை நீங்கள் வந்து மொபைலில் தான் அப்ளை பண்ணுறீங்கன்னாலும் அப்போ அந்த கேமராவை யூஸ் பண்ணி லைவாக நீங்கள் அப்ளை பண்ணும்போது உங்களோட ஃபோட்டோ வந்து கேப்சர் பண்ணும். ஸோ அதுக்கான ஆப்ஷன் அங்கே வரும்போது நீங்கள் அதுக்கு ரெடி ஆகிக்கணும். அந்த கேமராவில் நேராக உட்காந்துக்கணும். உங்களுடைய கிளாத் அப்படிங்கிறது ஒயிட்டாக இல்லாமல் ஏதாவது கலர் கிளாத் வந்து போட சொல்லியிருக்காங்க. பேக்ரவுண்ட் வந்து ஒயிட்டு அந்த மாதிரி லைட் கலர் வந்து பேக்ரவுண்ட் வச்சுக்கோங்க. ஸோ லைவ் ஃபோட்டோகிராஃப் வந்து எடுத்துக்கும். அது சிக்னேச்சர் அப்படிங்கிறது ஒரு ஒயிட் பேப்பரில் பிளாக் இங்கில் சைன் பண்ணுங்கள். அது கேபிட்டல் லெட்டர் எழுதுகிற மாதிரியெல்லாம் இருக்கக்கூடாது. ரன்னிங் ஹேண்ட் ரைட்டிங்கில் நீங்கள் போடுற சைனாக இருக்கணும். அதை 30 to 49 KBயில் ஜேபிஜி ஆர் ஜேபிஇஜி இமேஜில் ஸ்கேன் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. இது ரொம்ப முக்கியம். இது இல்லாமல் ஆதார் ஆத்தன்டிகேஷன் அப்படின்ற ஒரு ஆப்ஷன் நீங்கள் கொடுக்கணும். ஸோ அதுவும் ரொம்ப முக்கியமான விஷயம். அதே மாதிரி மாடிஃபிகேஷன் விண்டோ ஒன்று ஓப்பன் ஆகும்னு சொல்லியிருந்தேன் நான். ஸோ இந்த மாடிஃபிகேஷன் விண்டோவில் நீங்கள் ஏதாவது கரெக்ட் பண்ணணும் அப்படின்னா ₹250 ஃபீஸ் கட்டணும். ஃபீஸ் கட்டினா மட்டும்தான் நீங்கள் ஏதாவது கரெக்ட் பண்ண முடியும். ஸோ இந்த ₹250 ஃபீஸ் கட்டி நீங்கள் கரெக்ட் பண்ணலாம். பட் அப்ளிகேஷன் போடும் போதே மேக்ஸிமம் 100% ஒவ்வொரு பேஜும் போகும்போது நீங்கள் கரெக்டாக கொடுத்துருக்கீங்களா பார்த்து ஸ்பெல்லிங் எல்லாமே செக் பண்ணி போட்டிங்க அப்படின்னா இந்த ஒரு ஸ்டேஜ் வர
தேவை இருக்காது. அது மாதிரி இந்த ரூ. 250 ஃபீஸில் எஸ்சி எஸ்டிக்கு எக்ஸம்ஷன் இருக்கா, எக்ஸ் சர்வீஸ் மேனுக்கு எக்ஸம்ஷன் இருக்கா அப்படின்னு கேட்டிங்கன்னா இல்லை, எல்லாருமே கட்டணும். யாரெல்லாம் கரெக்ஷன் விண்டோ போகிறீங்களோ கட்டணும். அதே மாதிரி ஒரு ஒரு தடவை கரெக்ஷன் விண்டோ போயிட்டு செகண்ட் டைம் போனீங்கன்னா அதுக்கு தனியாக ரூ. 250 கட்டணும். ஸோ அதை மனசில் வச்சுட்டு நீங்கள் அப்ளிகேஷன் போடும் போதே மேக்ஸிமம் கரெக்டாக போடுங்க. சேவ் அண்ட் சப்மிட் கொடுக்கும்போது ஃபைனல் சப்மிட் கொடுக்கும்போது ஃபுல்லாகவே வெரிஃபை பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா கொடுங்க. இதை தவிர வந்து பார்த்தீங்க அப்படின்னா யாரெல்லாம் வந்து அப்ளை பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மெட்ரிகுலேஷன் படிச்சுட்டு ஐடிஐயில் மெக்கானிக், மில் ரைட்டர், எலக்ட்ரானிக்ஸ் மெக்கானிக் மோட்டார் வெஹிக்கிள், வயர்மேன், டிராக்டர் மெக்கானிக், ஆயில் வைண்டர், மெக்கானிக் டீசல், இந்த மாதிரியான கோர்ஸ் இதுக்கு ரிலேட்டட் சப்ஜெக்ட் படித்தவங்க அப்ளை பண்ணலாம். இல்லை அப்படின்னா மெட்ரிகுலேஷன் எஸ்எல்சி பண்ணிவிட்டு ஏதாவது ஆக்ட் அப்ரெண்டிஸ்ஷிப் இன் ட்ரேட்ஸ் அப்படின்ற, அதாவது இங்கே முன்னாடி சொன்ன ட்ரேடில் ஏதாவது பண்ணியிருந்தாலும் நீங்கள் அப்ளை பண்ண முடியும். இல்லை மெட்ரிகுலேஷன் படிச்சுட்டு டிப்ளமோ இன் மெக்கானிக்கல், எலக்ட்ரிக்கல், எலக்ட்ரானிக்ஸ், ஆட்டோமொபைல் இன்ஜினியரிங் இதுக்கு ரிலேட்டட் சப்ஜெக்ட் படித்தவங்களும் அப்ளை பண்ண முடியும். ஸோ நான் டிகிரி படிச்சிருக்கேன், என்னால் அப்ளை பண்ண முடியுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா தாராளமாக அப்ளை பண்ணலாம். இன்ஜினியரிங் கிராஜுவேட்ஸ் கூட அப்ளை பண்ணலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இதுதான் உங்களோட எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன். அந்த 11,127 வேக்கன்சியும் ஆல் ஓவர் இந்தியா வேக்கன்சின்னு சொல்லியிருந்தேன். ஸோ அவங்க இப்படி தான் பிரிச்சிருக்காங்க. ஃபஸ்ட்டு வந்து கேட்டகரி வைஸும் பிரிச்சுட்டாங்க. அதே மாதிரி எந்த கேபிட்டல், அதாவது ஒவ்வொரு மாநிலத்துக்கும் தகுந்த அந்த பிரேக்கப்ஸும் கொடுத்துட்டாங்க. ஸோ அகமதாபாத் அப்படின்னும் போது டோட்டல் பார்த்தீங்கன்னா 147, அஜ்மீர் அப்படின்னும் போது 600, 600 வேக்கன்சி அங்கே இருக்குது. ஸோ இந்த மாதிரி பெங்களூர், போபால், புவனேஸ்வர் எல்லாருக்கும் பிரிச்சுட்டு சென்னை அப்படின்னும் போது சதர்ன் ரயில்வே ஜோன் வந்து சதர்ன் ரயில்வே எத்தனை வேக்கன்சி இருக்குன்னா 186 அசிஸ்டன்ட் லோகோ பைலட் வேக்கன்சி இங்கே சென்னைக்கு கொடுத்துருக்காங்க. ஸோ தமிழ்நாடு பேஸ்டு கேண்டிடேட்ஸ் இந்த 186 தான் நீங்கள் காம்படிட் பண்ண போகிறீங்க. இந்த ஃபஸ்ட்டு நான் கொடுத்துருக்க இந்த லிங்க் அப்படின்றது நேராக நோட்டிஃபிகேஷன் போயிடும். நீங்கள் நோட்டிஃபிகேஷனில் இங்கே கொடுக்காத டீட்டெயில்ஸ் எல்லாமே இருக்குது. ஸோ அதெல்லாம் படித்து பார்த்துட்டு புரிஞ்சுட்டு அதுக்கப்புறமா அப்ளை பண்ணுங்கள். இந்த நோட்டிஃபிகேஷன் வேண்டாம், நான் வெப்சைட் வழியாக போய்க்கிறேன் அப்படின்றவங்களுக்கு அந்தந்த ஏரியாக்கான வெப்சைட் கொடுத்துருக்கு. ஸோ தமிழ்நாடை பொறுத்த வரைக்கும் நீங்கள் rrbchennai.gov.in இந்த வெப்சைட்டுக்கு போனீங்க அப்படின்னா இந்த நோட்டிஃபிகேஷன் வந்து உங்களால் எடுத்துக்க முடியும். ஸோ அப்ளை பண்ண போகிற எல்லோருக்கும் பெஸ்ட் ஆஃப் லக். அதே மாதிரி இந்த வீடியோ பார்த்த எல்லோருக்கும் ரொம்ப தேங்க்ஸ். நெக்ஸ்ட் வேறு ஏதாவது ஒரு வேகன்சி வீடியோவில் பார்ப்போம். தேங்க்யூ.